Hi students, welcome to our chemistry channel. Today we will continue Unit 3 Periodic Classification of Elements. In previous class we have discussed about ionization energy. What is meant by ionization energy? Ionization energy means the amount of energy required to remove electron present in isolated neutral gaseous atom. அதாவது நியூட்ரல் கேசியஸ் ஆட்டத்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்க ஒரு ஆட்டத்திலிருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்டு, அது அயனைசேஷன் எனர்ஜி. அந்த நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம் கன்வெர்ட் டு பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டையான் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அலாங் த பீரியடில் குரூப்பில் எப்படி வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னு ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். டுடே கிளாஸில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜியில் எலக்ட்ரானை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்டுன்னு பார்த்தோம். இங்கே எலக்ட்ரான் அஃபினிட்டியில் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அப்போ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம் கன்வெர்ட் டு ஆனையான் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? அப்போ இதனுடைய டெஃபினேஷன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு when electron is added to the valence cell of an isolated neutral gaseous atom. எந்த ஸ்டேட்டில் இருக்குது? கிரவுண்ட் ஸ்டேட். டு ஃபார்ம் anion. இதனுடைய யூனிட் பார்த்திங்கன்னா கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எலக்ட்ரான் நியூட்ரல் கேசியஸ் ஆட்டத்தில் ஆட் பண்ணும்போது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியனாக கன்வெர்ட் ஆகுது. சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ அயனைசேஷன் எனர்ஜினா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம். எனர்ஜி என்ன பண்ணுது? அந்த இடத்துல ரிக்வயர்டாக இருந்துச்சு. என்னவோ கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டையானா கன்வெர்ட் ஆச்சு. ஓகேங்களா? எனர்ஜி என்ன வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. நியூட்ரல் கேசியஸ் இடத்துல எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜ் கன்வெர்ட் ஆகுது, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அதாவது எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது பீரியடில் எப்படி வேரி ஆகுது, குரூப்பில் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான். அயனைசேஷன் எனர்ஜியில் என்ன பார்த்தோமோ அதே தான். லெஃப்ட் டு ரைட், பீரியட்னாவே லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுறது வந்து சேம் செல்லே ஃபில் ஆகும்போது ரேடி அந்த இடத்துல டிக்ரீஸு. நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன் வந்து ஹையாக இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் ஹையாக இருக்கும்போது அந்த இடத்துல அடிஷனாக நம்ம ஆட் பண்ணுற எலக்ட்ரானும் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ அக்செப்ட் பண்ணிச்சுன்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அதனால் லெஃப்ட் டு ரைட் பீரியடில் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன், சம் எக்ஸெப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெர்லியம், நைட்ரஜன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். கம்ப்ளீட்லி ஃபில்டு, ஹாஃப் ஃபில்டு எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் லாஸ் பண்ணவும் செய்யாது, கெயின் பண்ணவும் செய்யாது. அப்போ லாஸ் ஆர் கெயின் ரெண்டுமே நடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது? எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நோபல் கேஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃபில்டு, NH2NP6 கான்ஃபிகரேஷன். இப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னு போது அந்த இடத்துல எலக்ட்ரான் லாஸ் ஆர் கெயின் பண்ணாது. எலக்ட்ரான் அஃபினிட்டி அந்த இடத்துல ஜீரோ தான். அந்த இடத்துல நமக்கு வந்து ஃபேவராக நமக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது ஃபேவராக இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஹாலஜன் அப்படின்னு பார்க்கும்போது கான்ஃபிகரேஷன் NH2NP5 அப்படின்னு பார்க்கும்போது வேலன்ஸில் p ஆர்பிட்டால் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்ஷியலாக ஃபில் ஆகிருக்கு. இன்னும் ஒரு எலக்ட்ரான் அதுக்கு இருந்தால் போதும் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு, NP6ஆக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. இப்போ ஈஸியாக ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண தான் பார்க்கும். அப்போ அக்செப்ட் பண்ண பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது ஹையாக இருக்கும். அப்போ ஹாலஜன்ஸ்க்கு எல்லாமே ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டியாக ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாவே நெகட்டிவ் சார்ஜ் தான் கன்வெர்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், குரூப் அப்படின்னு பார்க்கும்போது டாப் டு பாட்டம் டிஃப்ரென்ஷியலில் எலக்ட்ரான் சென்டர் ஆகும். டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. அப்போ நியூக்ளியஸ்க்கு வேலன்ஸ்க்கு எலக்ட்ரானுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அட்ராக்ஷன் அந்த அளவுக்கு நடக்காது. அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அடிஷனாக வர எலக்ட்ரானும் அக்செப்ட் பண்ணாது. அதனால் டாப் டு பாட்டம் குரூப்பில் நமக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது டிக்ரீஸ். இதில் சம் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனுக்கு அடுத்து தான் சல்ஃபர் குரூப்பில், அடுத்து ஃப்ளூரினுக்கு அடுத்து குளோரின். ஓகேங்களா? இந்த இடத்துல டாப் டு பாட்டம்னாவே எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது டிக்ரீஸ் தான். ஆனால் சம் எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சல்ஃபருக்கு தான் அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் ரொம்ப சல்ஃபருக்கு அதிகமாக இருக்குது, ஃப்ளூரின் கம்பது குளோரினுக்கு அதிகமாக இருக்குங்கிறாங்க. இந்த எக்ஸெப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரீசன் என்ன, ஆக்சிஜன் ஃப்ளூரின் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளூரின் எடுத்துக்கலாம். அட்டாமிக் நம்பர் 9, 2s2 2p5 வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் நம்ம ரைட் பண்ணுறோம், 2s2 2p5. ஓகேங்களா. அப்போ 2s2 2p5. அடுத்து ஃப்ளூரினுக்கு கீழே இருக்க குளோரின் 17 பார்க்கும்போது வேலன்ஸ் மட்டும் எழுதுகிறேன், 3s2 3p5 3s2 3p5. அப்போ இந்த 2p ஆர்பிட்டால் அப்படிங்கிறது 3p ஆர்பிட்டாலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எப்படி இருக்குங்கிறாங்க. அதில் ப்ரெசென்ட்டாக இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் ரொம்ப கம்பேக்டாக பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இப்போ நெருக்கமாக இருக்கும்போது நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸில் அடுத்ததாக வர எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இது வந்து என்ன ஆகுது, ரொம்ப நெருக்கமாக இருக்கனால சீல்டு பண்ணிக்குது நியூக்ளியஸு. அடிஷனாக ஆட் பண்ணுற எலக்ட்ரானை இந்த முன்னாடி இருக்க 2p ஆர்பிட்டால் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, ரொம்ப கம்பேக்டாக இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதனால் வேலன்ஸ் இருக்கிற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண விடுறதில்ல. அதனால் என்ன ஆகுது, இந்த இடத்துல அட்ராக்ஷன் நடக்கிறதில்ல. அட்ராக்ஷன் நடந்தால் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அந்த இடத்துல ஹை. அட்ராக்ஷனே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி லோ. அப்போ 3p ஆர்பிட்டால் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறாங்க, அது வந்து 3p ஆர்பிட்டால் ஹையாக இருக்கும். இந்த மாதிரி 2p ஆர்பிட்டாலை கம்பேர் பண்ணும்போது கம்பேக்டாலாம் இருக்காது, அடிஷனாக வர எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸெப்ஷன். இந்த ரீசனால தான் இது வந்து அப்படி நம்ம சொன்ன கான்செப்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ரீசன் என்ன, 3p ஆர்பிட்டாலை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினில் இருக்க 2p ஆர்பிட்டால் ரொம்ப கம்பேக்டாக இருக்குது, ஸ்மால் சைஸாக இருக்குது. ரீசன் இந்த ரெண்டு கான்செப்ட் எழுதினீங்கன்னாவே இனஃப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. அதாவது பீரியாடிக் ட்ரெண்ட்ஸில் அயனிக் ரேடி, அட்டாமிக் ரேடி, எலக்ட்ரான் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன, நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க டெஃபினேஷன்லேயே, அப்போ நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ நெகட்டிவ்னா எப்படி நெகட்டிவாக இருக்கும், லாஸ் பண்ணால் நெகட்டிவாக, கெயின் பண்ணால் நெகட்டிவாக, கெயின் பண்ணால் நெகட்டிவ். லாஸ் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டியான் கன்வெர்ட் ஆகும், கெயின் பண்ணால் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு பார்த்துருக்கோம். சிம்பிள். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 2 ஆட்டம் கோவலண்டாக பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1s1 ஒரு எலக்ட்ரான் அதுக்கிட்ட இருக்கும். குளோரின் பார்க்கணும்னா 17 வேலன்ஸ் எலக்ட்ரான் 3s2 3p5. ஓகேங்களா. அப்போ இந்த வேலன்ஸில் இருக்க இதுக்கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரான், குளோரின் இருக்க ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா. எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, மியூச்சுவல் ஷேரிங். மியூச்சுவல் ஷேரிங்னாவே கோவலன் பாண்டு தான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பாண்டு வந்து பிரேக்கப் நடக்குது. இப்போ பாண்ட் பிரேக்கப் நடக்கும்போது எந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ ஹையோ அந்த ஆட்டமே இந்த பாண்டிங்கில் இருக்க 2 எலக்ட்ரானும் அட்ராக்ட் பண்ணிக்கும். 2 எலக்ட்ரானும் என்ன பண்ணிக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் குளோரின் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி நெகட்டிவ் எதுக்கு அதிகம் அப்படின்னு நமக்கே தெரியும், ஹாலஜனுக்கு தான் நெகட்டிவ் வேல்யூ அதிகம். ஓகேவா. அப்போ குளோரினுக்கு தான் எலக்ட்ரான் நெகட்டிவ் வேல்யூ ஹை கம்பேர் ஹைட்ரஜன். ஓகேங்களா. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். இதனுடைய டெஃபினேஷன் என்னென்னா, the relative tendency of an element present in a covalently bonded molecule. எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கோவலனில் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த மாலிகுல், டு அட்ராக்ட் த சேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்போ எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து தேவை. அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்டமே என்ன பண்ணிக்குது, அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது. அதுதான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. HCl கம்பேர் பண்ணும்போது குளோரின் ஆட்டமே எடுத்துக்குது. ஓகேங்களா. அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நாட் ஏ மெஷரபிள் குவான்டிட்டி, அதை என்ன மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்கேல் யூஸ் பண்ணாலுமே பாலிங் மெத்தட் மட்டும்தான் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. புலிகன் ஸ்கேல் இருக்குது, பாலிங் ஸ்கேல் இருந்தாலும் பாலிங் ஸ்கேலுக்கு தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம அயனிக் ரேடியிலேயே கால்குலேட் பண்ணுறதுக்கு பாலிங் மெத்தட் யூஸ் பண்ணோம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் நெகட்டிவ் வேல்யூ ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் HF, ஹைட்ரஜனுக்கு 2.2, ஃப்ளூரினுக்கு பார்த்திங்கன்னா 4. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி நம்மளால் எலக்ட்ரான் நெகட்டிவ் வேல்யூயை கால்குலேட் பண்ண முடியும்.
சரிங்களா. மற்ற எலமெண்ட்ஸ் நோன் டு அன்னோன், அதாவது தெரிஞ்ச வேல்யூ வச்சுட்டு தெரியாத வேல்யூக்கு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஃபார்முலா என்ன பாலிங் அப்படிங்கிறவர் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ψA மைனஸ் ψB ஈக்குவல் டு 0.182. இது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ 0.182 ரூட் ஆஃப் EAB. அப்போ ஈங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எனர்ஜி, பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி. இப்போ டிஃப்ரெண்ட் HCl பாண்டு வந்து பிரேக்கப் பண்ணுறோன்னா இதனுடைய டிசோசியேஷன் எனர்ஜி EAB. டிஃப்ரெண்ட் ஆட்டம் AB, சேம் ஆட்டமாக இருந்துச்சு ClCl HH இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் AABB அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மற்ற எலமெண்ட்ஸ்க்கெல்லாமே நம்மளை கால்குலேட் பண்ணுவோம். இந்த இடத்துல சம் ஃபார்முலா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் என்ன இதை மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி இ அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லை, அதாவது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, டிபெண்டிங் அப்பான் த கம்பைனிங் ஆட்டம். எந்த ஆட்டத்தோட கம்பைன் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா. அப்போ இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த பாண்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அயனிக் பாண்டா கோவலன்ட் பாண்டா அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பாண்டுன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிங்கிறது பீரியடில் என்ன ஆகுது. ஆல்ரெடி நம்ம அஃபினிட்டிக்கு என்ன படித்தோமோ அதே தான், லெஃப்ட் டு ரைட்டு ஸ்மாலர் ரேடி. ஓகேங்களா, ரேடி ஸ்மாலராக இருக்குது. நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன் அட்ராக்ஷனுக்கு அதிகமாக இருக்குன்னா சேம் செல்லு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது, சேம் செல் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. அப்போ சேம் செல் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அடிஷனாக ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் குரூப்பில் என்ன எப்படி வேரியேஷன் இருக்குது. குரூப் அப்படின்னு டாப் டு பாட்டம், டாப் டு பாட்டம் டிஃப்ரென்ஷியலில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. நியூக்ளியஸ்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், ரேடி ஹை. ஓகேங்களா, அட்ராக்ஷன் அந்த இடத்துல இல்லை, அதனால் எலக்ட்ரான் என்ன பண்ணாது, அட்ராக்ட் பண்ணாது. சம் எக்ஸப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ் அப்படிங்கிறது 0 தான், ஏன்னா அட்ராக்ஷனே நடக்காது அந்த இடத்துல 0. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா 13th 14th குரூப்பு, 13th 14th குரூப்பு பாருங்கள். டாப் டு பாட்டம், டாப் டு பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 13th போரான் ஃபேமிலி, போரான் அலுமினியம் கேலியம். 14th அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் சிலிக்கான் ஜெர்மேனியம். ஓகேங்களா, கார்பன் சிலிக்கான் ஜெர்மேனியம். அப்போ 13th 14th வந்து டாப் டு பாட்டம் நமக்கு என்ன ஆகணும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிங்கிறது டிக்ரீஸ் ஆகணும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிக்ரீஸ். ஆனால் இந்த 2 குரூப்பில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்போசிட் சொன்ன ரூல் படி ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதான் எக்ஸப்ஷன். ஏன் என்ன ரீசன் அப்படின்னா கேலியம் ஜெர்மனியம் பாருங்கள், பீரியாடிக் டேபிள் எடுத்து பாருங்கள், ஜிங்க்குக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகும், ஜிங்க் அடுத்து. அப்போ டிஆர்பிட்டாலுக்கு அடுத்து தான் என்ன ஆகுது, இந்த கேலியம் வருது. ஓகேங்களா, அப்போ அதனால் டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு அடுத்து இது ஸ்டார்ட் ஆகிறனால இந்த இடத்துல டி பிளாக் கான்ட்ராக்ஷன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பிளாக் கான்ட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ரீசன், கேலியம் ஜெர்மேனியம் கம்பேர் அலுமினியம் சிலிக்கான் கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா டி பிளாக் கான்ட்ராக்ஷன், அதாவது இந்த மாதிரி செல்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டி பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எடுத்தால் கேலியத்தில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல சீல்டிங் அப்படிங்கிறது புவர் சீல்டிங்காக இருக்குது. நல்லா சீல்டு பண்ணியிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் அதிகமாக நடக்காது. புவர் சீல்டிங்காக இருக்கனால வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுது, புவர் சீல்டிங். அதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பிளாக் கான்ட்ராக்ஷன். ரீசன் என்ன, டி பிளாக் கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா, ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஆஸ் யூஷுவல் என்ன ரூல்ஸோ அதுபடி இருக்கும். அப்போ இந்த இடத்துல 2 இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் பார்த்தோம். ஏன் வந்து ஃப்ளூரின் குளோரின் எக்ஸப்ஷன், ஏன் ரீசன் என்னன்னு பார்த்தோம். அடுத்து இந்த இடத்துல 13th 14th குரூப்பு. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு எதுக்கு எந்த எலமெண்ட்டுக்கு அதிகமாக இருந்துச்சு, ஃப்ளூரின் கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு அதிகம் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளூரின் அதிகமாக இருக்குது, குளோரின். இது 2 புக் பேக் 1 மார்க் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மாற்றி கேட்பாங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டினாவே யாருக்கு எந்த எலமெண்ட் ஹை, குளோரின் தான் ஹை. ஓகேங்களா, நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளூரின் தான் ஹை. 2 இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இது வரைக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். என்னென்ன அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் என்தால்ஃபி, எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. அதாவது அயனைசேஷன் என்தால்ஃபினாலும் ஒன்று தான், எனர்ஜினாலும் ஒன்று தான், சேம் தான்.
எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபினாலும் ஒன்று தான், எலக்ட்ரான் அஃபினிட்டினாலும் ஒன்று தான். நம்ம கொஷின்ஸ் வந்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு படிச்சிருப்போம், நமக்கு வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபின்னு கேட்பாங்க. அப்போ மாற்றி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? ரியாக்டிவிட்டி தான். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ரியாக்டிவிட்டி, எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அது, ரியாக்டிவிட்டி ஒரு எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட் கூட எப்படி கம்பைன் ஆகுது. அப்போ கம்பைனிங்னா என்ன தேவை, அந்த இடத்துல கம்பைன் ஆகும்போது என்ன சேஞ்ச் ஆகுது, அதனுடைய கம்பைனிங் கெப்பாசிட்டினா என்ன, அப்போ கம்பைனிங் கெப்பாசிட்டினா அதுக்கு நேம் என்ன, வேலன்சி, அதெல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அடுத்ததாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒன் இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா இன்னும் பெண்டிங், அதாவது இந்த லெசனில் என்ன பெண்டிங் என்னென்ன பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, அனாமலஸ் பிஹேவியர், டைகோனல் ரிலேஷன்ஷிப், இதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வேலன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. இப்போ வேலன்ஸ் அப்படின்னா என்ன, வேலன்சி அப்படின்னா இந்த லாஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமில் நம்ம கேட்டிருந்தாங்க 2019 வேலன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. வேலன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி தான் வேலன்சி, கம்பைனிங் கெப்பாசிட்டி. அப்போ ஒரு எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட் கூட கம்பைன் ஆகுது, கம்பைன் ஆகிறதுக்கு அதுக்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அது என்னது வேலன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் குளோரின் கூட கம்பைன் ஆகுது, கெப்பாசிட்டி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, அப்படி வேலன்சி 1. இது அதனுடைய கம்பைனிங் கெப்பாசிட்டி. இதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். The valence of an atom is the combining capacity relative to hydrogen atom. ஹைட்ரஜனோட ரிலேட் பண்ணி நமக்கு இதனுடைய வேலன்சியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கலாம், மீத்தேன் ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகிருக்கு. ஓகேங்களா. கம்பைனிங் கெப்பாசிட்டி 1 2 3, இதோட இதை சுற்றி நமக்கு எத்தனை பாண்ட் இருக்குது, 4, வேலன்சி 4. இப்போ ஹைட்ரஜனோட ரிலேட் பண்ணி நமக்கு வேலன்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா வேறு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் வேலன்ஸ் செல். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வேலன்ஸ் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 1s2 2s2 2p2, வேலன்ஸ் செல் நம்ம எதை சொல்லுவோம், செகண்டை தான் சொல்லுவோம். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 4, அப்போ வேலன்சி 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதர்வைஸ் வேறு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், 8 மைனஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஏன் 8 மைனஸ் இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஏன் 9 மைனஸ் சொல்லக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ், அதாவது செகண்ட் பீரியடில் இருக்கிறது. எப்படி ஆக்சிஜன் 8, 1s2 2s2 2p4. ஓகேங்களா. அப்போ எதை எடுத்துக்கிறோம், வேலன்ஸ் தான் எடுத்துக்கிறோம், இதுக்கு முன்னாடி இருக்கிறது இல்லை வேலன்ஸு. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6. அப்போ 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான், 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 ஈக்குவல் டு 2. ஆக்சிஜனோட வேலன்சி 2, ஆக்சிஜனோட வேலன்சி 2, 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. வேறு எக்ஸாம்பிள் நைட்ரஜன் 7, 1s2 2s2 2p3, வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஓகேங்களா. 5, 8 மைனஸ் 5 எல்லாமே. இப்போ செகண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா செகண்ட் செல்லில் இருக்கனால செகண்ட் செல்லில் டோட்டலாகவே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS2 NP6 தான், 8 எலக்ட்ரான் இருக்கும் செகண்ட் செல்லில். ஃபஸ்ட் செல்லில் 2, செகண்ட் செல்லில் 8, அதனால தான் இந்த இடத்துல 8 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். 8 மைனஸ் 5 ஈக்குவல் டு 3, அதனால் நைட்ரஜனோட வேலன்சி 3, கம்பைனிங் கெப்பாசிட்டி 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ வேலன்சி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவில் தான் இருக்கும். ஆனால் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது பாசிட்டிவ்லேயும் இருக்கும், நெகட்டிவ்லையும் இருக்குது, ஜீரோவிலையும் இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஆக்சிஜன் அப்படின்னா 2 மைனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஓகேங்களா. இப்போ வந்து Fe 2+, 3+லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ ஃபார்ம்லேயும் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிஜன் ஸ்டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது சேம் குரூப், அதாவது குரூப் 1ல் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் ஸ்டேட் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் ப்ளஸ்ஸு, சோடியம் ப்ளஸ்ஸு, சீசியம் ப்ளஸ்ஸு, ஓகேங்களா, ருபிடியம் ப்ளஸ்ஸு, எல்லாமே ப்ளஸ் சிமிலராக இருக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் சேம் குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வேலன்சி சேம் தான். குரூப் 1ல் இருக்கிறது எல்லாமே வேலன்சி 1 தான், வேலன்ஸ் 1. அப்போ லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் ஃப்ரான்சியம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, வேலன்சி 1. நெக்ஸ்ட் ஒன் எலமெண்ட் nitrogen, phosphorus, arsenic, antimony, bismuth, number of electron in valence cell 5, valence 3ல இருக்கும் 5லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஓகேங்களா. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் வேலன்ஸ் செல் 1, பெர்லியத்துக்கு 2, போரான் 3,
கார்பன் 4, நைட்ரஜன் 5, ஆக்சிஜன் 6, 7, நியான் 8. இருந்தாலும் கம்பைனிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கீழே கொடுத்துருக்குறது தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிரான்சிஷன் மெட்டல். என்ன டிரான்சிஷன் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் Fe2+ஆகவும் இருக்கும் 3+ஆகவும் இருக்கும். நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன் செகண்ட் பீரியட் எலமெண்ட். செகண்ட் பீரியட் இருக்க எலமெண்ட்ஸு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரே குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே சிமிலியர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் அனாமலஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் சம் சேஞ்சஸ் எல்லா இதுலேயும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ கம்பைனிங் கெப்பாசிட்டியில் வேரி ஆகுது, வேலன்சியில் வேரி ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்லியம் லித்தியம் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா லித்தியத்துக்கு கீழே தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம். இதே அடுத்து பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு, அதாவது குரூப்லேயே ஃபஸ்ட் எலமெண்ட் இதுதான் லித்தியம். இந்த குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் குரூப்பில் பெர்லியம். இப்போ இந்த எலமெண்ட்ஸு அடுத்தடுத்து வர எலமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃபர் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வர எலமெண்ட்ஸ் எல்லாமே அயனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அயனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த லித்தியம் பெர்லியம் மட்டும் கோவலன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. கோவலன் நேச்சர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இதுவே ஒரு டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா குரூப்பில் இருக்கிறது எல்லாமே சிமிலராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனால் கீழே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் அயனிக் மேலே இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு மெம்பர் மட்டும் அடுத்தடுத்து வர எலமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது டிஃபர் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா 4 ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்கும். செகண்ட் பீரியடில் வேலன்ஸ் செல்லில் 4 ஆர்பிட்டால் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் எடுத்துக்கலாம் 5, 1s2, 2s2, 2p1, 2s2p. வேலன்ஸில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 2s ஒரு ஆர்பிட்டால், 2pயில் எத்தனை இருக்குது? 3. 2p வந்து எத்தனை சப்செல் பார்த்துருக்கோம்? 3. டோட்டலாகவே 4 ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இதுவே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பீரியட் இப்போ தேர்ட் பீரியட்னா என்ன இருக்கும்? 3s2, 3p1. ஃபோர்த் பீரியட் 4s2, 4p1. இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஆர்பிட்டால்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது வேலன்சி என்ன ஆகுது? அதிகமாகுது. இப்போ 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. BF4- AlF6 3-, போரான் 5, 1s2, 2s2, 2p1, 3. வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 தான் இருக்குது. அப்போ 3 அப்படின்னு பார்க்கும்போது 3 பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும் போரான். ஆனால் இங்கே BF3னா ஓகே, எத்தனை எலக்ட்ரான்ஸ்க்கு வேலன்ஸில் 3 இருக்குது. ஓகேங்களா? 3 அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃப்ளூரின் கூட கம்பைன் நடந்து BF3 தான் ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே BF4- கொடுத்துருக்காங்க. BF4- அப்படின்னு பார்க்கும்போது இந்த BF3 ஆனது ஒரு ஃப்ளூரின் கூட கம்பைன் நடந்து BF4- கன்வெர்ட் ஆகுது. அப்போ அடிஷனாக வர எலக்ட்ரான் எங்கே என்டர் ஆகுது? இந்த 2p ஆர்பிட்டால் போய் ஆட் ஆகுது. அடுத்து இந்த AlF6 அலுமினியம், இதுவும் 13 தான். 3s2 போரான் கீழே தான் அலுமினியம் இருக்குது. 3s2, 3p1. ஓகேங்களா? இப்போ இந்த தேர்ட் ஆர்பிட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய காம்பவுண்ட் இது ஃபார்ம் பண்ணும், நிறைய காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி வந்து அதிகமாக இருக்கும். வேலன்சி எப்படி அதிகமாக இருக்கும்? தேர்ட் ஆர்பிட். அப்போ என்ன செகண்ட் ஆர்பிட்டாலில் டி ஆர்பிட்டால் இல்லை, ஆனால் தேர்ட் ஆர்பிட்டால் அப்படின்னு எடுத்துக்கும்போது 3s, 3p, 3d இருக்குது. இப்போ அடிஷனாக வர எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு 3dக்கும் கன்வெர்ட் ஆகும். இப்போ 3dக்கு போகும்போது அதனுடைய வேலன்சி என்ன ஆகுது? இன்னும் எலாபரேட் ஆகுது. அதனால என்ன சொல்கிறாங்க? AlF6 ஃபார்ம் பண்ணுது. AlF6 3- அதிகமாகவும் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ரீசன் இதுதான். நெக்ஸ்ட் ஒன் டைகோனல் ரிலேஷன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பப்ளிக் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின். டைகோனல், அதாவது டைகோனலாக ப்ரெசன்ட் பீரியாடிக் டேபிள் எடுத்து பாருங்கள். டைகோனலாக ப்ரெசென்ட் ஆகிருக்க எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு சிமிலராக இருக்குது, சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. அதுதான் டைகோனல் ரிலேஷன்ஷிப். ஒரே குரூப்பில் இருந்தாலுமே சிமிலராக இல்லாமல் டிசிமிலராக இருக்குது, டிஃப்ரெண்ட் குரூப்பில் இருந்தாலுமே சிமிலராக இருக்குது. ரீசன் இதுதான். டைகோனலாக ப்ரெசென்ட் ஆகிருக்க எலமெண்ட்ஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்துச்சுன்னா டைகோனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. இப்போ எந்தெந்த எலமெண்ட்ஸ் என்ன மாதிரி ஒரே மாதிரி சிமிலராக இருக்குதுன்னா அட்டாமிக் ரேடியஸ் சேம். லித்தியம் மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா சேம் அட்டாமிக் ரேடியஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லித்தியம் மெக்னீஷியம் அப்போ புக் பேக் 1 மார்க்கு.
லித்தியம் எந்தெந்த எலமெண்ட்ஸ் வந்து சிமிலர் சேம் டைகோனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்பாங்க. லித்தியம் மெக்னீஷியம், பெர்லியம் அலுமினியம், போரான் சிலிக்கான். நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஒன் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ரியாக்ஷன் அதாவது ரியாக்டிவிட்டியில் எப்படி இன்வால்வ் ஆகுது, எது ஹையாக இருக்கும் ரியாக்டிவிட்டி, லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக பீரியாடிக் டேபிளில் மிடில் பார்ட்டா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் அப்பான் த வேலன்சல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. டிபெண்ட் அப்பான் த ஃபிசிக்கல் வேலன்சல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்சல் கான்ஃபிகரேஷன். அதாவது குரூப் 1 எலமெண்ட்ஸ் அப்படிலாமே வேலன்ஸில் ஒரு எலக்ட்ரான், அது எல்லாமே சிமிலர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். ரியாக்டிவிட்டியும் அதே மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிஷனாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் பீரியாடிக் டேபிள். அதாவது லெஃப்ட் சைட்னாவே என்னது அல்கலி மெட்டல்ஸ், அல்கலி எர்த் மெட்டல்ஸ் தான் இருக்குது. அதுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்குது. ஏன் லோவாக இருக்குன்னா வேலன்ஸில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஈஸியாக எலக்ட்ரான் என்ன பண்ணிடுது, லூஸ் பண்ணிடுது. அப்போ லெஃப்ட் சைடு இன் பீரியாடிக் டேபிள் அயனைசேஷன் எனர்ஜி லோ, அயனைசேஷன் எனர்ஜி லெஃப்ட் சைடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ரைட் சைடு. ரைட் சைடு அப்படின்னா ஹாலஜன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது. இப்போ ரைட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஹையாக இருக்கும். ஏன்னா ஹாலஜன்ஸ்னாவே எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹை. ஈஸி எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரியாக்டிவிட்டி ரைட் சைடு லெஃப்ட் சைடு கம்பேர் பண்ணும்போது ரெண்டையும் அதாவது மிடில் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரியாக்டிவிட்டி ஹை. மிடில் பார்ட்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸு. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மிடில் பார்ட் ரியாக்டிவிட்டி லோவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மிடில் பார்ட். நோபல் கேஸ்னாவே கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நெய்தர் அக்செப்ட் நார் லூஸ். எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணாது, லாஸ் பண்ணாது. ஓகேங்களா. அதனால தான் கெமிக்கலி இன்னட் நேச்சர் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அயனைசேஷன் எனர்ஜியை எதோடு ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கேரக்டரோட ரிலேட் பண்ணுறாங்க. அப்போ லோயர் பார்ட் அதாவது லெஃப்ட் சைடில் லோயர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் லெஸ் அயனைசேஷன் எனர்ஜி. ஏன்னா டாப் டு பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி லோன்னு பார்த்துருக்கோம். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி லெஸ் அயனைசேஷன் எனர்ஜியாக இருக்கும்போது அது மெட்டாலிக் நேச்சரில் இருக்குது, மெட்டாலிக் கேரக்டரில் இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதாவது பீரியாடிக் டேபிளில் டாப் ரைட் போர்ஷனில் அயனைசேஷன் எனர்ஜி ஹை. டாப் ரைட் அதாவது டாப்பில் அயனைசேஷன் எனர்ஜி ஹையாக இருக்கும். டவுன் ஆக தான் நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி லோங்கிறாங்க. அப்போ டாப் ரைட்டில் அயனைசேஷன் எனர்ஜி ஹை. அப்போ அந்த இடத்துல நான் மெட்டாலிக் கேரக்டர் நேச்சுரல் இருக்குங்கிறாங்க. நான் மெட்டாலிக். அப்போ டாப் டு பாட்டம் வர தான் என்ன ஆகுது, நமக்கு மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ மேலே இருக்கிறதுல நமக்கு நான் மெட்டாலிக் கேரக்டர், ஹாலஜன்ஸ் எல்லாமே நான் மெட்டல் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே என்ன கம்பேரிஷன் என்ன பார்த்துட்டோம். அப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்க எலமெண்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆனது சம் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இப்போ என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது தான் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் பீரியாடிக் டேபிளில் இருக்க சோடியம் மெட்டலும் ஆக்சிஜன் ரெண்டுமே சேர்ந்து ஆக்சைடு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ குளோரின் நான் மெட்டல் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆனது ஆக்சைடு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அடுத்தது இது வந்து அசிட்டிக்கா பேசிக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோடியம் ஆக்சைடு வந்து வாட்டர் கூட ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. அப்போ ஹைட்ராக்சைடு அப்படின்னாவே OH மைனஸ்னாவே பேஸ் தான். இப்போ பேஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் ஆக்சைடு. இப்போ மெட்டல் ஆக்சைடு எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆக்சைடு. ஓகேங்களா. அப்போ ஒரு காம்பவுண்ட் வாட்டரோட ரியாக்ஷன் நடந்து பேஸ் OH மைனஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேசிக் ஆக்சைடு. என்னது, பேசிக் ஆக்சைடு. ஓகேங்களா. சோடியம் ஹைட்ராக்சைடு இட் இஸ் ஏ பேசிக் ஆக்சைடு. நெக்ஸ்ட் ஒன் Cl2O7 gives ஸ்ட்ராங் ஆசிட் கொடுக்குது. அப்போ ஆசிட் அப்படின்னா எதை சொல்லலாம், வாட்டரோட ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி நமக்கு H+ டொனேட் பண்ணுச்சு, H+ நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது என்னது, ஸ்ட்ராங் ஆசிட், பர்க்ளோரிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து என்னது, அசிட்டிக் ஆக்சைடு. இது வந்து என்னது, அப்போ நான் மெட்டாலிக் அதாவது மெட்டாலிக் சோடியங்கிறது மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ராங் பேசிக் காம்பவுண்ட் கொடுக்கும். அதே மாதிரி நான் மெட்டாலிக் ஆக்சைடு குளோரின்ங்கிறது நான் மெட்டாலிக், இது ஒரு அசிட்டிக் ஆசிட். நான் மெட்டாலிக் எல்லாமே என்னது, அசிட்டிக் ஆக்சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஆசிட் நமக்கு கொடுக்குது. அசிட்டிக் ஆக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா அசிட்டிக் தான் கொடுக்கும், ஸ்ட்ராங் ஆசிட் தான் கொடுக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த சோடியம் ஆக்சைடு இது ஒரு மெட்டல் ஆக்சைடு, வாட்டரோட ரியாக்ஷன் நடந்து டு ஃபார்ம் ஸ்ட்ராங் பேஸு.
Na ப்ளஸ் OH மைனஸ் OH மைனஸ் நமக்கு கொடுத்துச்சுன்னா ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் OH மைனஸ் கொடுத்துச்சுன்னா ஸ்ட்ராங் பேஸ். அதே மாதிரி பர்க்ளோரிக் ஆசிட் Cl2O7 வாட்டர் மாலிகுலர் ரியாக்ஷன் நடந்து நமக்கு இது மைனஸ் H ப்ளஸ் ஆகும், டிசோசியேஷன் நடக்கும். அப்போ H ப்ளஸ்னாவே ஸ்ட்ராங் ஆசிட், OH மைனஸ்னாவே ஸ்ட்ராங் பேஸ். இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற காம்பவுண்ட் வச்சு அது என்ன ஆக்சைடு அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது மூவ் த டவுன் த குரூப், அதாவது டவுன் த குரூப்பில் நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ்ன்னு பார்த்துட்டோம். அப்போ அயனைசேஷன் டிக்ரீஸ்ன்னு பார்க்கும்போது எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இன்க்ரீஸாக இருக்கும். எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீஸ். அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் தான். லித்தியம் ப்ளஸ்ஸு, சோடியம் ப்ளஸ்ஸு, பொட்டாசியம் ப்ளஸ்ஸு, சீசியம் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. இப்போ அதனால தான் இந்த ஃபார்ம் ஆகிற ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது நமக்கு மோர் பேசிக்காக இருக்கும், அதனுடைய பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். இந்த செகண்ட் குரூப் ஹைட்ராக்சைடு பார்த்திங்கன்னா இந்த பெர்லியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு. அப்போ டாப் டு பாட்டம் வர வர தான் பேசிக் கேரக்டர் ஸ்ட்ராங்கு. என்ன சொல்லியிருக்காங்க, டவுன் த குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸு, இப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீஸ். ஓகேங்களா. அதனால தான் என்னது ஹைட்ராக்சைடு வந்து மோர் பேசிக்காக இருக்குது. குளோரின் எடுத்துக்கலாம், சாரி, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம். ஓகேங்களா. அடுத்த குரூப்பில் பார்த்திங்கன்னா பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம். இப்போ டாப் டு பாட்டம் தான் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ், எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீஸு. ஓகேங்களா. அப்போ அதனால தான் மோர் பேசிக் கேரக்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஹைட்ராக்சைடு எல்லாமே. அதனால தான் இந்த இடத்துல பெர்லியத்துக்கு அடுத்து தான் மெக்னீஷியம், மெக்னீஷியத்துக்கு அடுத்து தான் என்னாகுது இந்த கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரிங்கிறது லாஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதுதான் என்னது ஸ்ட்ராங் பேசிக்கு. இப்போ இந்த பெர்லியங்கிறது என்னது ஆம்போட்டரி கேரக்டரில் இருக்குது, மெக்னீஷியங்கிறது வீக்லி பேசிக்கு. அப்போ கீழே டவுன், அதாவது கீழே வர வர தான் என்னாகுது பேசிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது, பேசிக் கேரக்டர் இன்க்ரீஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பெர்லியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஆம்போட்டரிக்னா என்ன, அதுக்கப்புறம் ஆம்போட்டரிக்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அது அப்படின்னா அதனுடைய டெஃபினேஷன் என்னென்னு தெரியணும். ஆம்போட்டரிக் அப்படின்னா போத், அதாவது ஆசிட் கோடி ரியாக்ட் பண்ணும், பேஸ் கோடி ரியாக்ட் பண்ணும். ஆசிட் கோடி ரியாக்ட் பண்ணும், பேஸ் கோடி ரியாக்ட் பண்ணும். அது என்ன சொல்கிறாங்க, ஆம்போட்டரிக் கேரக்டர். இப்போ இந்த பெர்லியம் ஹைட்ராக்சைடு ஆசிட் கோட ரியாக்ஷன் நடந்து HCl ஒன் ஆஃப் த ஆசிட் கோட ரியாக்ட் வந்து பெர்லியம் குளோரைட் காம்பவுண்ட் கொடுக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இந்த பெர்லியம் குளோரைட் அட் த சேம் டைம் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ஷன் நடந்து நமக்கு இந்த சோடியம் பெர்லியேட் Na2BeO2 சோடியம் பெர்லைட் காம்பவுண்ட் கொடுக்குது. அப்போ இந்த ஆம்போட்டரிக் அப்படின்னா ஆசிட் கோடி ரியாக்ட் பண்ணும், பேஸ் கோடி ரியாக்ட் பண்ணும், ரெண்டு காம்பவுண்ட் கோடி ரியாக்ட் பண்ணும். அதுதான் ஆம்போட்டரிக் நேச்சர். இந்த பெர்லியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட்ஸ் வித் போத் ஆசிட் அண்ட் பேஸ், இது ஆம்போட்டரிக் நேச்சர். ஓகேங்களா. அப்போ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஸ்டார்டிங்லேருந்து ஒன்ஸு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தோமோ அதை ஒன்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணணும். அப்பப்போ அந்த டச்லேயே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். என்னென்ன எக்ஸப்ஷன் பார்த்தோம், எந்தெந்த இடத்துல 1 மார்க்ஸ் பார்த்தோம், என்னென்ன சம் பார்த்தோம் அப்படிங்கிறது அதனுடைய கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்புறம் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் குரூப் பீரியட். ஒரு சீட் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அட்டாமிக் ரேடியஸ்லேருந்து அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன டெஃபினேஷன், அயனிக் ரேடியஸ்னா என்ன டெஃபினேஷன். ஓகேங்களா. அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. சரிங்களா. அது டெஃபினேஷன் எழுதிட்டு குரூப்பில் என்ன ஆகுது, பீரியடில் என்ன ஆகுது, அட்டாமிக் ரேடியம் மட்டும் டிஃப்ரெண்ட்டு, மீதி எலக்ட்ரான் அஃபினிட்டி, நெகட்டிவிட்டி, எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி எல்லாமே சேமாக இருக்கும். பீரியடில் இன்க்ரீஸ் ஆகும், குரூப்பில் டிக்ரீஸ் ஆகும். ரேடி மட்டும் அப்படியே ஆப்போசிட்டு எடுத்து திங்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிங்க. நமக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்தெந்த இதில் எக்ஸப்ஷன் பார்த்தோம், 1 மார்க் பார்த்தோம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் கன்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.